So good evening students. Today we will see the current affairs analysis dated 18th September 2020. First news, Djibouti Code of Conduct. So இது வந்து security related 2009ல sign பண்ணப்பட்ட agreement. So it is under the International Maritime Organization. So இந்த ஏரியாவில் Djibouti area, it's a Horn of African area, piracy அதிகமாக நடக்கக்கூடிய ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் கிராஸ் பண்ணக்கூடிய ஷிப்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தே மேட் அன் அக்ரிமெண்ட். ஸோ மெயின்லி இந்த கோட் ஆஃப் கண்டக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெப்ரஷன் ஆஃப் பைரசி, ஆர்ம்ட் ராபரி எகெயின்ஸ்ட் ஷிப்ஸ், அப்புறம் வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன், அப்புறம் கல்ஃப் ஆஃப் ஏடன் ஏரியாவில் இந்த ப்ராப்ளத்தை சமாளிக்கிறது தான் இதோட மெயின் மோட்டிவ். ஸோ 2017 தே மேட் சம் அமெண்ட்மெண்ட்ஸ். அந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா அன்ரெகுலேட்டட் ஃபிஷிங், அந்த ஏரியாவில் தப்பான ஃபிஷிங்ஸ் விச் மீன்ஸ் லைக் அந்த லைக் இரும்பு வலைகள் எல்லாம் யூஸ் பண்ணுறது, ஸோ ட்ராலிங், ஸோ இதெல்லாமே அன்ரெகுலேட்டட் ஃபிஷிங்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ செக்யூரிட்டி மட்டும் இல்லை, ஃபிஷிங் அன்ரெகுலேட்டட் ஃபிஷிங் ஆல்சோ ஆடட். ஜதாக் அமெண்ட்மெண்ட்னு பேர். சிக்னேட்டரிஸ் எடுத்திங்கன்னா 20 countries, இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் கண்ட்ரீஸ் ஆர் கவர்ட் அண்டர் திஸ். அதில் அப்சர்வேட்டரி ஸ்டேட்டஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா போன்ற கண்ட்ரிஸ் இப்போ ஜாயின் பண்ணி, இந்தியா இதில் ஜாயின் பண்ணியிருக்கு. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மைட் தே கேன் ஆஸ்க் இன் யுவர் ப்ரிலிம்ஸ், பிடி எக்ஸாமில் கேட்க முடியும், இல்லைன்னா மெயின்ஸில் கேட்க முடியும். ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து ஆல்ரெடி மினிஸ்ட்ரிஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இது இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால வி நோ தேட். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த ப்ராசஸ் அங்கே மினிஸ்ட்ரியில் நடந்துகிட்டு இருக்கோம் இல்லையா, அதை வச்சு அவங்க கொஸ்டின்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ பி கேர்ஃபுல், சரியா? ஸோ 20 சிக்னேட்டரி கண்ட்ரிஸ், ஜிபோத்தி, எத்தோப்பியா, கென்யா, மடகாஸ்கர். ஜிபோத்தியில் தான் உங்களோட சைனாவோட நேவல் பேஸ் அங்கே உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் மால்தீவ்ஸ், செசில்ஸ், அப்புறம் சொமாலியா, யுனைடெட் ரிப்பப்ளிக் ஆஃப் டான்சானியா, தென் எமன், கோமரோஸ், எஜிப்த், எரித்ரியா, ஜோர்தான், மொரிஷியஸ், மொசாம்பிக். ஸோ இதெல்லாமே இங்கே வரும். சூடான், இந்த ரெட் சி, அப்புறம் இந்தியன் ஓஷனில் வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் ஏரியாவில் கவர் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் கண்ட்ரிஸ் வில் டேக் பார்ட் ஹியர், சரியா? அப்புறம் மால்தீவ்ஸ் வருது இந்தியன் ஓஷன் ஏரியாவில், செசில்ஸ் எல்லாமே. இந்தியா வந்து இந்தியன் ஓஷன் ஏரியாவில் ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் சைடில் வருது, அரேபியன் சி கேட்டகரியில். ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் நாட் அஸ் அ மெம்பர். பட் இந்தியா, ஜப்பான், நார்வே, யூகே, யூஎஸ்ஏ எல்லாமே அப்சர்வர் ஸ்டேட்டஸ், சரியா? இதில் இந்தியன் ஓஷனில் இல்லாத கண்ட்ரிஸ் வந்து யூகே, நார்வே, யூஎஸ்ஏ. இந்தியன் ஓஷனில் ஜப்பான் வரும். இந்தியா வந்து இந்தியன் ஓஷன் பார்ட்டில் இருக்குது, பட் இட் இஸ் நாட் அ மெம்பர். தென் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிகமிங் தி அப்சர்வர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தோ பசிபிக் பாலிசியில் செக்யூரிட்டி ஃபார் ஆல் அப்படின்ற கேட்டகரியில் வி ஹேவிங் சாகர் இனிஷியேட்டிவ், அதில் எல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணோம். அப்புறம் நம்மளோட ஷிப்ஸ் வந்து ட்ரேடிங்காக இந்த ரூட் தான் யூஸ் பண்ணுது. ஸோ நம்மளோட ஷிப்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் தட் இஸ் அ இன்சானியத் அப்படின்ற ஒரு லைக் ஆப்ரேஷன் கூட நம்ம நடத்தியிருக்கோம். இந்த ஏரியாவில் போகக்கூடிய ஷிப்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வி ஹேவிங் அன் இனிஷியேஷன். அப்புறம் ப்ளூ எக்கானமி, அந்த கீ ஏரியாஸ், அந்த இந்தியன் ஓஷன் ஏரியாவில் ஷிப் லைக் ஃபிஷிங் பண்ணுறது, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய லைக் பாலிமெட்டாலிக் நோடில்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் இது ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் ஜதா அமெண்ட்மெண்ட்ஸ், அன்ரெகுலேட்டட் ஃபிஷிங் இந்த இந்தியன் ஓஷன் ஏரியா, எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்கு வெளியிலையும் சரி அன்ரெகுலேட்டட் ஃபிஷிங்கை தடுக்கும். அண்ட் தென் இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷனில் வி ஆர் த பார்ட்னர். அண்ட் த ப்ளூ எக்கானமி இஸ் லைக் அதோட மெயின் ஆப்ஜெக்டிவ் வந்து ப்ளூ எக்கானமி. அப்புறம் சைனாவோட ப்ரெசன்ஸ், அப்புறம் சவுத் சைனா சீல கவுண்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண. ஏன்னா யூஎஸ், ஜப்பான் எல்லாம் இதுலேயும் இருக்கிறதுனால கவுண்டர் பண்ணுறது ஹெல்ப் பண்ணால். ஸ்ட்ரிங் ஆஃப் பியல்ஸ் பாலிசியை கவுண்டர் பண்ணுறது. ஸ்ட்ரிங் ஆஃப் பியல்ஸ்னால் தெரியல, இந்தியாவை கவர் பண்ணி அவங்க போர்ட்ஸ் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க சைனா. ஜிபோத்தி இஸ் அ பார்ட். ஜிபோத்தி போர்ட் வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் பியல்ஸ் ப்ராஜெக்டில் ஒன்று, சரியா? அப்புறம் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேஷன், லைக் அந்த அதில் வரக்கூடிய த்ரெட்னிங், அதை கவுண்டர் பண்ணுறதுன்றதோட அதில் வரக்கூடிய த்ரெட்னிங்கை தடுக்கிறது. அப்புறம் இந்தோ சைனா கான்ஃப்ளிக்ட் இன் தி ப்ளூ வாட்டர் ஏரியா, ஸோ அதை தடுக்கிறது. ஸோ இந்தியா இன் இந்தோ பசிபிக்கில் வி ஆல்ரெடி ஹேவிங் லைக் சாங்கிரியா டயலாக் இருக்குது. செக்யூரிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நேவல் ஆஃபீஸர்ஸ் வில் மீட் தேர். பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கிட்டார், நான் உங்களுக்கு சொன்னேன். சாங்கிரிலா அப்படின்ற ஹோட்டலில் நடக்கும் இந்த மீட்டிங், சிங்கப்பூரில். தென் இந்தோ பசிபிக் டிவிஷன்ஸ், தட் இஸ் வி ஹேவிங் குவாட்ரிலேட்ரல் செக்யூரிட்டி டயலாக், அதுவும் உங்களுக்கு தெரியும். அண்ட் த மிலிட்ரி லாஜிஸ்டிக்ஸ் அக்ரிமெண்ட் வித் ஆஸ்திரேலியா நம்ம சைன் பண்ணியிருக்கோம் இப்போ ரீசெண்டாக, விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸ் மூலமாக சைன் பண்ணோம். அப்புறம் யூஎஸ்ஏ, ஜப்பான் வி ஹேவிங் லாஜிஸ்டிக்ஸ் அக்ரிமெண்ட். அந்த ஏஷியன் கண்ட்ரீஸில் வி ஆர் த மெம்பர் அஸ் வெல், வி ஆர் அப்சர்வர் ஸ்டேட்டஸ், மெம்பர்னு சொன்னால் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியில் வி ஆர் கனெக்டிங் வித் த ஏஷியன் கண்ட்ரீஸ். ஸோ தட்ஸ் வை சாகர் லைக் செக்யூரிட்டி க்ரோத் ஃபார் ஆல் அண்ட் த நெக்ஸ்ட் செக்யூரிட்டி ஃபார் தி இந்தியன் ஓஷன் ஏரியன் கண்ட்ரிஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ப்ராஜெக்ட் சாகர் மாலா, ப்ராஜெக்ட் மாசம், அப்புறம் வி ஹேவிங் இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர்,
for this Indian Ocean region. So these are the things you people have to study. இதில் இருக்கக்கூடிய அத்தனை ஆர்கனைசேஷனும் கண்டிப்பாக நீங்கள் பிடி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி படிச்சிருக்கணும், சரியா? தென் செகண்ட் வந்து இனிஷியேட்டிவ்ஸ் லான்ச் பை தி G20. அது என்வாயர்மெண்ட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து விர்ச்சுவலாக நடத்தியிருக்காங்க. சவுதி அரேபியா தான் இந்த வருஷத்துக்கான சேர்மேன். ஸோ அவங்க தலைமையில் அது நடந்திருக்கு. மெயினாக இதில் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது, லாஸ்ட் இயர் தே டிஸ்கஸ் அபவுட் தி மேரிடைம் பொல்யூஷன். மேரிடைம்னா பிளாஸ்டிக் பொல்யூஷன். இந்த வருஷம் இவங்க டிஸ்கஸ் பண்ணது மெயினாக லேண்ட் டீக்ரடேஷன் நியூட்ரலிட்டி. லேண்ட் டீக்ரடேஷனை பற்றி கோரல் ரீஃப். ஸோ மெயினாக இந்த வாட்டி ஃபோக்கஸ் எல்லாமே லேண்ட் ரிலேட்டடாக வருது. அது உங்களுக்கு யுனைடெட் நேஷனோட UNCCDயோட கோலாக இருக்கட்டும், அது மாதிரி உங்களுக்கு இதோட கோலாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ லேண்ட் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் போன வாட்டி மேரிடைம் ரிலேட்டடாக மெரைன் பொல்யூஷனை பேசிக்காக வச்சுருந்தாங்க. UPSC ஆஸ்ட் கொஸ்டின் ஆன் மைக்ரோபீட்ஸ்னா என்னென்னு கேட்டிருந்தாங்க. ரிலேட்டட் டு வாட், தட்ஸ் ஆல். ஸோ அதே மாதிரி இதில் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளீஸ் கான்சன்ட்ரேட் ஆன் தோஸ் திங்ஸ். தென் G20 EM மீட்டிங்கில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்றது கீழே போட்டிருக்கு. மெயினாக லைக் லேண்ட் டீக்ரடேஷனை வந்து நியூட்ரலிட்டி பேஸ் பண்ணுறது. அப்படின்னா லேண்ட் அழிக்கிறதுலேருந்து ரெஸ்டோரிங் பண்ணுறது ஈக்குவலாக இருக்கணும். அண்ட் தென் ரிசர்ச் இனோவேஷன் திங்ஸ். அப்புறம் பாரிஸ் அக்ரிமெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ டு கவுண்டர் தி climate change as well as the land degradation. லேண்ட் டீக்ரடேஷன் ஆகிறதுக்கு மெயின் காரணமே climate change தான், சரியா? ஸோ இந்தியாவோட ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, we having national coastal mission program to protect the coastal areas from degradation, national action for climate change, அப்புறம் integrated coastal zone management, அப்புறம் land degradation neutralityக்காக நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணுற 26 million hectares வந்து 2030 we have to bring back 10 yearsல. அப்புறம் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, அது வந்து இன்சூரன்ஸ் ஃபார் தி கிராப், லைக் ட்ராட்னால் வரக்கூடிய ப்ராப்ளம், மழைனால் வரக்கூடிய சேதங்களில் விவசாயிகளை பாதுகாக்கிற. வி ஹேவிங் சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம். அது வந்து லேண்டில் அதிகமாக எக்ஸஸாக லைக் உரங்கள் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறத வந்து தடுக்கும். அப்புறம் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா வந்து மெயின்லி லைக் பெர் ட்ராப் மோர் கிராப் அப்படின்ற கான்செப்டில் எல்லாருக்குமே வந்து விவசாய நிலங்களுக்கு தண்ணி கொடுக்குறது, பைப்டு வாட்டரில் கெனால் இரிகேஷன் எக்ஸெட்ரா. அண்ட் தென் மெயினாக சொட்டு நீர் பாசனத்தை முன்னிறுத்துது இந்த சிஞ்சாய் யோஜனா பொறுத்த வரைக்கும். அப்புறம் பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பீப்புள் நோ வி ஹேவிங் த கமிட்மெண்ட் டு 33% 35% ரெடக்ஷன் ஆஃப் 2004-05 இருந்த அந்த பேஸ் இயரில் இருந்த கார்பன் டை ஆக்சைடு லெவலை விட வி ஹேவ் டு ரெடியூஸ் பை 2030, சரியா? 33% 35%. அப்புறம் காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி, பீப்புள் நோ தட் எவ்ரி திங் இஸ் தேர். அண்ட் தென் பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், கீட்டோ ப்ரோட்டோக்காலுக்கு இதுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, அது லீகலி பைண்டிங், இட் இஸ் அ இன்டென்ஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன், லீகலி பைண்டிங் கிடையாது. G20 பொறுத்த வரைக்கும் பீப்புள் நோ 19+ யூரோப்பியன் கண்ட்ரீஸ், யூரோப்பியன் யூனியன். தென் சீரியல் இன்டர்வெல் அண்ட் COVID-19. சீரியல் இன்டர்வெல் அப்படின்ற டேர்ம் வந்து இட்ஸ் அ பிரிட்டிஷ் டேர்ம். இது என்ன அப்படின்னா, இப்போது இது COVID-19க்கு மட்டும் இல்லை, மற்ற நோய்களுக்கு இருக்குது. இப்போது ப்ரைமரினா ஃபர்ஸ்ட் அஃபெக்டட் பர்சன். இப்போ எனக்கு வந்து லைக் ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா, இல்லைனா ஒரு A பர்சன் வச்சுக்கோங்க, அந்த பர்சன்கிட்ட இருந்து B பர்சனுக்கு போகக்கூடிய இன்டர்வல் பியிலேருந்து அந்த R0 அப்படின்பாங்க. நான் இது ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். COVID-19ல் வி ஸ்டடி as a B பர்சன், செகண்டரி டிரான்ஸ்மிஷனுக்கு பேர் R0. ஸோ அது அப்படி எவ்வளோ இன்டர்வல் இருக்குது அப்படின்றது. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா வி ஆர் ரெடியூசிங் த லைக் adversary effect of the COVID-19. இல்லைனா SARS, எனி கம்யூனிகபிள் டிசீசஸ் நம்ம வந்து ஒரு இன்டர்வெல்ல வந்து உருவாக்க முடியுது. சைனா வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. பிரைமரி கேஸ் அவங்க வந்து காண்டாக்டில் வந்ததுலேருந்து செகண்டரி கேஸுக்கு போகக்கூடிய அந்த டிஃபரன்ஷியேஷன் தான் சீரியல் இன்டர்வெல்ன்றது. அதில் சைனா வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ஓவர் அ மந்த் எல்லா கண்ட்ரி இன்றைக்கி அஃபெக்டாக பாதிக்கப்பட்டு இருக்கு. கண்டினியூஸாக லைக் கண்டெய்ன்மெண்ட் பண்ண முடியல. இந்தியா இஸ் நியரிங் டுவர்ட்ஸ் 1 lakh டெய்லி அஃபெக்ட் ஆகுறது. ஆனால் சைனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க 1 month தேர் இஸ் நோ லோக்கல் டிரான்ஸ்மிட்டட் பீப்புள், சரியா? ஸோ தட்ஸ் அ ஐரனி பிட்வீன் இந்தியா அண்ட் த அதர் கண்ட்ரீஸ். இந்தியா வி ஆர் நியரிங் டு 1 lakh. ஆனால் டெத் ரேட் கம்மி, அது மட்டும்தான் நமக்கு பாசிட்டிவ் நியூஸ். ஸோ இதுதான் அந்த சீரியல் இன்டர்வெல்ன்ட்டு. இந்த டேர்மை காயின் பண்ணவங்களோட நேம் தட் இஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். இதை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கலாம் உங்களுக்கு UPSCயில். ஸோ வாட் இட் மீன்ஸ், இல்லைனா COVID-19ல் இது எப்படி இது சாத்தியம் அப்படின்னா, நமக்கு வந்து சீரியல் இன்டர்வல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ சைனாலாம் எடுத்திங்கன்னா அந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து ரொம்ப அதிகம். முதல்ல 7 point something கொண்டு போயிட்டாங்க டேஸ் டிஃப்ரென்ஷியேஷன். நம்ம வந்து ரொம்ப லெஸ்.
நம்ம இப்போ இது என்னென்னா கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் தான் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி. இப்போ சைனாலேருந்து வந்ததை விட ப்ரைமரி ஆக்சஸில் வந்ததை விட இப்போ கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் இஸ் வெரி ஹை. அதனால தான் 1 lakh பக்கத்தில் போயிட்டுருக்கோம். ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ப்ராப்பராக வச்சுருக்கோம், கண்டெய்ன்மெண்ட் சேஃப்டி க்ளீனிங் மெஷர்ஸ் எல்லாம் முன்னாடியே நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ப்ரைமரியிலேருந்து செகண்டரி போகிற இன்டர்வெல்லை நம்ம அதிகப்படுத்தி இருக்க முடியும். கெட்டிங் ஆர் நாட் சேஃப்டி சிஸ்டம்ஸ். ஸோ நம்ம எல்லாம் ப்ரைமரி உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாம் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் தான் வி ஸ்டார்டட் கண்டெய்ன்மெண்ட். தட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உகான் சைனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 7.6 days to 2.6 குறைச்சிருக்காங்க பிட்வீன் த ஏர்லி ஜான் அண்ட் தென் லைக் ஃபெப் டைம் பீரியடில். சவுத் கொரியா வந்து 3.6 days சீரியல் இன்டர்வல் டைம் பீரியடை வந்து குறைச்சிருக்காங்க. தென் பேக்ட் ஃபார் ஸ்புட்னிக் 5. ஸ்புட்னிக் 5 அப்படின்றது ஃபஸ்ட்டு ரஷ்யன் சேட்டலைட் டு தி ஸ்பேஸ். அதான் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு. அது முதல்ல அவங்க இது பண்ணால் ஸ்புட்னிக் 5 ஸ்புட்னிக் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த COVID-19க்கான ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் அவங்க தான் கொண்டு வரணும்னு பல முயற்சிகள் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த அளவு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னா சைட் எஃபெக்ட்ஸ் ஆர் தேர். தேர்ட் கேட்டகரியில் தேர்ட் ரிசல்ட் இந்த phase 3 ட்ரையலில் சைட் எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றது. அப்படின்னா 10 பேருக்கு டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து பயங்கரமான சைட் எஃபெக்ட் இருக்குது. அதனால் வி கான் ட்ரஸ்ட் இட் பிகாஸ் கிளினிக்கல் ட்ரையல் ரொம்ப ஸ்லோவாக கிடையாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. ஸோ அது எந்த கேஸ் ஸ்டடீஸ் எதுவுமே இல்லை என்னென்ன மாதிரியான எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்றதுக்கான ப்ராப்பராக சர்டிஃபிகேஷன் எல்லாம் இல்லை. இப்போது ரெட்டி லேப் அப்படின்ற ஹைதராபாதோட நிறுவனம் உங்களுக்கு தெரியும், இந்த ஹேர் ஃபாலுக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஒரு ரெட்டி மெடிசின்ஸ் நிறைய இருக்குது, நிறைய மெடிசின்ஸ். ஸோ அந்த கம்பெனி கூட டைப் வச்சுருக்காங்க. ஸோ தே ஆர் கோயிங் டு இஷ்யூ இன் இந்தியா டூ. ஸோ பி கேர்ஃபுல். லைக் அடினோ வைரஸ் அப்படின்ற வேலை தான் ட்ரீட் பண்ணால் அடினோ வைரஸை பொறுத்த வரைக்கும் ட்ரான்ஸ்மிஷன். ஸோ யூ கேன் இன்ஜெக்ட். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். லைக் நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ண நானோ கேப்சூல் கேன் பி யூஸ்ட். அப்படின்னா வைரஸ்க்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க. அப்போ அது என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து அது போய் அந்த செல்லுக்குள்ளே, ஸோ RNA வைரஸுக்குள்ளாடி யூ வில் புட் திஸ் வேக்சின், அந்த ஜீனை வச்சுருவீங்க. ஸோ இது என்ன பண்ணோன்னா உங்கள் உடம்புல போயிட்டு அந்த செல்லை வந்து அந்த இன்ஜெக்ட் பண்ணி அந்த மெடிசன் அங்கே நம்ம கேன்சர் செல்லுக்கு படிச்சிருக்கோம் ஜீன் தெரப்பி கேட்டகரியில் ஸ்டடிட் த. ஸோ அதான் இந்த மெயினாக இந்த வேக்சினேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ எனிவே உங்களுக்கு இதில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இது மட்டும்தான் இந்த பாக்ஸில் நான் போட்டிருப்பேன். அடினோ வைரஸ் வெக்டார் வேக்சினேஷன் என்ன அப்படின்றது உங்கள் அஃபெக்டட் பர்சன். அப்புறம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய மெடிசின்ஸாக இருக்கட்டும், உள்நாட்டில் தயாரிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அப்ரூவல் பண்ணக்கூடிய சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். இவங்க அப்ரூவல் இல்லாமல் நீங்கள் மெடிசின்ஸை உள்ளே கொண்டு வர முடியாது. தட்ஸ் அ மெயின் திங். இதில் என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய மெடிசின்ஸ் அப்படின்னா ஃபேஸ் ஒன் வந்து நீங்கள் வெளியிலே பண்ணிக்கலாம். ஆனால் phase 2 phase 3ல இந்தியன்ஸ் வந்து அந்த ட்ரையலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டால் மட்டும்தான் இந்தியாவில் இந்த மெடிசனுக்கு வந்து அப்ரூவல் கிடையாது, என்ன மெடிசனாக இருந்தாலும் சரி. ஸோ COVID-19க்கான வேக்சினேஷனும் சேம் தான். ஸோ தட்ஸ் ஆல். தென் மார்ஃபாலஜி, இது டைம் இஸ் வெரி லெஸ், ஸோ ஐ எம் கோயிங் ஃபாஸ்ட். மார்ஃபாலஜிக்கல் phenotypic plasticity in Kalinga frog. Kalinga frog is already நம்ம ஈஸ்டர்ன் கட்ஸில் அதிகமாக இருக்கக்கூடியது, ஆந்திரா ஒடிசா ஏரியாவில். இதான் அந்த கலிங்கா ஃப்ராக். இதை பொறுத்த வரைக்கும் என்னம்னா ஃபினோடாபிக் லைக் பிளாஸ்டிசிட்டி, விச் மீன்ஸ் ஒரு ஏரியாவில் கிளைமேட்டிக்கலில் ஃபிசிக்கலாக ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா அதோட முகம் அதோட உடம்பு ரீதியாக சேஞ்சஸ் வருமா உடனே. அதன் மூலமாக we can identify. It's a biological indicator too. லைக் இக்கலாஜிக்கல் இண்டிகேட்டர், பயாலஜிக்கல்ன்ற இக்கலாஜிக்கல் இண்டிகேட்டர். ஸோ இதோட ஃபேஸில் இதோட முகத்துல எல்லாம் சேஞ்சஸ் வருமா, இந்த ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய சேஞ்சஸ் அது அப்படியே சர்வே ஆகுமா அந்த ஏரியாவில். இப்போ இது இப்படி இருக்குல்ல, இதுக்கு ஃபிசிக்கலாக ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு, என்வாயர்மெண்டலாக ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா இதோட கால் லெந்தில் இல்லைனா முகத்தில் ஹெட்டில் சேஞ்ச், அதான் ஃபினோடாபிக் பிளாஸ்டிசிட்டின்னு பேர். ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். சரியா, அதுக்கு ஏற்ற. ஸோ தட்ஸ் அ திங் தே ஹவ் ஃபைண்டட் இன் தி கலிங்கா ஃப்ராக். மார்ஃபாலஜிக்கல் ஃபினோடாபிக் பிளாஸ்டிசிட்டின்னா நான் போட்டிருக்கேன், யூ கேன் சி. இது நம்ம இந்த இதில் படிச்சிருக்கோம், லைக் ஃபினோடைபிக் செல் பேட்டரி சிஸ்டமில் படிச்சிருக்கோம், ஃபினோடைப் பேட்டரிஸ். தென் Western Ghats, Eastern Ghats, you people know that, you people can study from here. So Global Smart City Index, it was released by Institute for Management Development and in collaboration Singapore University. இது வேர்ல்டு லெவலில் சிட்டிஸை மார்க் பண்ணுறாங்க. அதில் டாப் 10ல் வருது அக்லாண்ட், அப்புறம் ஓஸ்லோ, கோப்பன்கன், ஜெனீவா, தைப்பி,
ஆம்ஸ்டர்டம் அப்புறம் நியூயார்க் எல்லாமே டாப் 10ல் வருது. சிங்கப்பூர், ஹெல்சின்கி, அப்புறம் சுரிச். ஹெல்சின்கி போலாண்டோட கேபிட்டல், சிங்கப்பூர் உங்களுக்கு தெரியும் சிங்கப்பூரோட கேபிட்டல். அண்ட் தென் சுரிச் அப்படின்றது ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் யூரோப்பியன் கண்ட்ரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் லைக் மும்பை அண்ட் தென் நியூ டெல்லி அப்புறம் ஹைதராபாத் 85th 86th ரேங்க். அதுக்கான காரணம் COVID-19 அந்த பொல்யூஷன் லெவலில். இது நார்மலாக 15 இண்டிகேட்டர்ஸில் எடுக்கிறாங்க. க்ளீன்னஸ், பொல்யூஷன், இதெல்லாம் கேட்டகரி லைக் அந்த வாட்டர் இதெல்லாமே இண்டிகேட்டர் எப்படி இருக்குது, ஸ்வச் பாரத் மிஷன் வி ஆர் யூஸிங், க்ளீனினஸ் எப்படி இருக்குது, ஏர் பொல்யூஷன்ஸ் எப்படி இருக்குது, அதன் அடிப்படையில் எடுக்கும்போது இந்தியாவில் ரேங்கிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது. Then Kosi Rail Maha Setu project, it was inaugurated by our Prime Minister. இது கோசி ரிவர் மேலே இந்தோ நேபாள் பார்டர் ஏரியாவில் இந்த ரிவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கோசி ரிவரை பொறுத்த வரைக்கும் கோசி ரிவர் தான் இதில் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. லைக் இட்ஸ் அ டிரான்ஸ்பவுண்டரி ரிவர், நேபாளிலேருந்து ஒரிஜினேட் ஆகி இந்தியாவுக்குள்ளே வருது, டிபெட், நேபாள் அண்ட் இந்தியா. ஸோ இது ஜாயின் ஆகுறது கேஞ்சட்டிக் ரிவரில் ஜாயின் ஆகுது, பீகார் வழியாக வந்து ஹத்திகார் டிஸ்ட்ரிக்டில் ஜாயின் ஆகுது. இட்ஸ் அ சாரோ ஆஃப் பீகார்னு பேர். பிகாஸ் இட் வில் டைவ் லைக் ஃப்ளட் ஆகும்போது, அதிகமான ஃப்ளோ ஆகும்போது இது வந்து டைவர்ஜ் நைல் ரிவரை மாதிரி அதோட பிளேஸை மாற்றிக்கும், ஃப்ளோவை மாற்றிக்கும். அதனால் இட்ஸ் அ சாரோ ஆஃப் பீகார். இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் லைக் ஃப்ளட்டிங். அப்புறம் ஃபர்டைல் அக்ரிகல்ச்சர் வந்து கோசி ரிவர்னால அதிகமாக நடக்குது, மலையிலேருந்து வர்றதுனால. So it's happening. So that's all about today's current affairs. Now the time for the daily current affairs MCQ 18 September 2020. First question. Question number 1. With reference to inflation indices in India, consider the following statements. Statement number 1. The retail inflation is measured by Consumer Price Index. Then second, CPI is published by the Office of Economic Advisor, Ministry of Commerce and Industry. Statement number 3. The Monetary Policy Committee uses wholesale price index data to control inflation. Options are A 1 and 2 only, option B 1 only, option C 1 and 3 only, option D 2 and 3 only. Question number 2, consider the following statements. Statement number 1, exceptional grant is granted when the amount authorized by the Parliament for any service is found to be insufficient in that year. Statement number 2, vote of credit is granted for meeting an unexpected demand upon the resources of India. Statement number 3, supplementary grant is granted for a special purpose and forms no part of the current service of any financial year. Options are A 1 only, B 2 only, C 1 and 3 only, D 2 and 3 only. Question number 3, with reference to methane hydrate, consider the following statements. Statement number 1, it is formed when hydrogen bonded water and methane gas came into contact at high pressures and low temperatures. Statement number 2, it can be extracted by drilling the ocean surface. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 4, with reference to the graphene, consider the following statements. Statement number 1, it is atom thick. Statement number 2, it is an allotrope of carbon. Statement number 3, it is the strongest known material. Options are A 1 only, B 1 and 2 only, C 2 and 3 only, D 1, 2 and 3. Fifth question, with reference to Prasad scheme, consider the following statement. Statement number 1, its objective is regeneration and spiritual augmentation of important national pilgrimage and heritage sites. Statement number 2, the projects identified under this scheme are implemented by the Ministry of Tourism. Options are A 1 only, B 2 only, C both, D neither. So that's all about today's current affairs and MCQ students. Hope you people answered. Thanks a lot for joining with us.